சார் பைசன்ல துருவ் தான் உங்களோட ஃபர்ஸ்ட் சாய்ஸா சார் இந்த கதாபாத்திரத்துக்கு இல்லை வேற ஏதாவது மைண்ட்ல இருக்கு சார்? இல்லை, நான் இந்த கதை சொல்லும்போது ரஞ்சித் அண்ணன் என்ன சொன்னார்னா, பெரிய பெருமாள் ஹிட் ஆனதுக்கப்புறம் ஒரு படம் நீளத்தில் மறுபடியும் பண்ணலாங்கும் போது நீ ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பேசிட்டு இருக்கும்போது இப்போ நான் சொன்னேன், இப்படி ஒரு பிளாட் இருக்குண்ணே, இப்படி ஒரு கதை இருக்குண்ணே, படம் நான் பெரிய ஹீரோ வச்சு பண்ண முடியாது. யாராவது ஒருத்தர் நமக்கு ரொம்ப நாள் கொடுக்கணும், நம்ம என் கூடவே ட்ராவல் பண்ணணும், என் கூடவே இருக்கணும். அப்படி இருக்கிற ஒருத்தர் கூட வேலை பார்த்தா நல்லா இருக்கும். அப்படின்னா அப்படி யாரா இருப்பா? யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போதான் துருவ் நடிக்க ஆரம்பிச்சிருந்தாப்புல. அப்போ துருவ்கிட்ட பேசி பார்ப்போம். துருவ்கிட்ட கேட்டால் ட்ராவல்னா துருவ்கிட்ட நாங்கள் மீட் பண்ணி பேசும்போது, விக்ரம் சார்கிட்ட பேசும்போது இந்த ப்ராசஸ்க்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. இந்த ப்ராசஸ்க்கு ஏன்னா துருவுக்கு ஒரு நல்ல படமும் ஒரு பெரிய வெற்றியும் சினிமாவை பற்றியான வேற ஒரு புரிதலும் வேணும்னு ஆசை இருந்துச்சு. நான் முதல்ல விக்ரம் சார்ட்டையும் துருவட்டையும் சொன்னது ஒரே விஷயம்தான், இந்த படம் எனக்கே ஒரு பெரிய டஃப்பான படம், எனக்கே பெரிய நானே உழைப்பை கொட்ட வேண்டிய படம். அப்போ நானே ஒரு டைரக்டராக நானே ரொம்ப உழைப்பை கொட்டணும் அப்படின்னா ஒரு ஹீரோ கூட வர ஹீரோ மிகப்பெரிய உழைப்பை கொட்டணும். நேரங்கள் ரொம்ப ஆகும், நாட்கள் ரொம்ப ஆகும், மன உளைச்சல் கூட வரலாம் இடையில. ஒரு சினிமாவுக்காக இவ்வளவு பண்ணணுமா? ஒரு சினிமா தானே, எல்லாரும் ஈஸியாக நடிக்கிறாங்க, ஈஸியாக சம்பாதிக்கிறாங்க, நம்ம மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் அப்படின்னு தோணலாம். இடையிலேயே மனச்சோர்வு கூட வரலாம். அப்படிலாம் தோணுச்சுன்னா அந்த படத்தை நிப்பாட்டிட்டு வேற கதை தான் பண்ணணும், பார்த்துக்கோங்கன்னு சொன்னேன். இல்லை, அவங்க அதுக்கான டெக்னிக் நான் சின்ன டெஸ்ட் மாதிரிலாம் வச்சேன். ஏன்னா நான் மாமன்னன் போயிட்டு வந்தேன். அப்போ அவருக்கு நான் ட்ரைனிங்லாம் கொடுத்துருந்தேன். அப்போ திருப்பி வரும்போது அதே கான்ஃபிடென்ட்ல இருக்கா, அப்படி வேற படம் பண்ணலான்னு ஆசை வந்துச்சான்னு பார்த்தேன். அவங்க அதே கான்ஃபிடென்ட்ல இருந்தாரு. திருப்பி நான் வாழை போயிட்டு வந்தேன், அப்பவும் அதே கான்ஃபிடென்ட்ல இருந்தாங்க. அப்போ அவங்க வேற எந்த படமும் கமிட் பண்ணலை, முழுக்க இனி நம்பினாங்க. அப்போ எனக்கு அதுவே பெரிய நம்பிக்கையாக இருந்துச்சு. அப்போ ஃபுல் ட்ரைனிங் ஸ்டார்ட் பண்ணோம். 6 மாதம் திருநெல்வேலியில் ஃபுல் ஃபோர்ஸ்டாக ஆரம்பித்தோம். அந்த ட்ரைனிங்லையும் ஏகப்பட்ட அடிபட்டுச்சு. அதையும் தாண்டி கான்ஃபிடென்ட்டாக இருந்தாப்புல. கடைசியாக வார்த்தையாக நான் சொன்ன, மறுபடியும் அவனுக்கு கஷ்டப்படும் போதெல்லாம் சொல்லுவேன், வேணா விட்டுடலாம், அடுத்த படம் பண்ணி அது இன்னும் ஷூட்டிங் ப்ராசஸ் இன்னும் கொடூரமாக இருக்கும், வேணா வேற கதை பண்ணலான்னு சொன்னேன். இல்லை சார், நீங்கள் இந்த படத்தை ரொம்ப கனவு படமாக சொல்கிறீங்க, உங்களோட லட்சியமாக சொல்கிறீங்க, இந்த இப்படி படம் மட்டும் எடுத்துட்டா போதுண்டா அப்படின்னு சொல்கிறீங்க, என் மக்களுக்கு இப்படி படம் எடுத்துட்டா போதுன்னு சொல்கிறீங்க, இந்த படத்துக்கு நீங்கள் எவ்வளோ நேசிக்கிறீங்கன்னா அப்போ அந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இருக்கு சார், உங்களை அப்பா அம்மா பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதுனால அந்த வார்த்தை எனக்கு பயங்கரமான ஒரு பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சு. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஒரு கடினமான உழைப்பை போட்டு நிச்சயமாக 2 பேரும் போட்டி போட்டு உழைச்சிருக்கோம். எனக்கு இந்த படத்தோட வெற்றிங்கிறத விட துருவ் போட்ட உழைப்புக்கு இந்த படத்தில் போய் அங்கீகாரம் கிடைச்சா, இந்த படம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவேன்.